ஹாய் யூஸ் வெல்கம் டு பிரைங் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற சூப்பரான ரெசிடென்ஷியல் நல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அப்ரூவ்டு லேண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் ஐனம்பாக்கம். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஐனம்பாக்கம், அதாவது வானகரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு ஜஸ்ட்டு பேக் சைடு லொக்கேஷன் தான். கவர்மெண்ட் சொசைட்டி போட்ட ஒரு பெரிய லேஅவுட்டு, மெட்ரோ சிட்டி. அங்கே தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வீடு டெவலப் பண்ணுறாங்க, கம்பெனிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். ஸோ அங்கே 600 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளாட்டு பக்கத்தில் இருக்குது. டோட்டல் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. 2 பிளாட்டுமே ஒரே டைமில் தான் கொடுக்க போகிறாங்க. 2 பிளாட்டுக்கு உண்டான ஃப்ரண்டேஜ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி லென்த்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். சாரி, இதோட ஃப்ரண்டேஜ் 40 அடி ஃப்ரண்டேஜ், 30 அடி லென்த்து அப்படியே மாதிரி சொல்லிவிட்டேன். ஸோ 40க்கு 30 சைஸு அப்ரூவ்டு இருக்குது. வெஸ்ட்டு ஃபேஸிங் என்ட்ரன்ஸு, 16 அடி ரோடு. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். சைட் பார்க்கணுன்னு சொல்லி கால் பண்ணுங்கள். இது 60 அடி ரோடு வழியாக இந்த லேஅவுட் உள்ளே வந்துட்டு 40 அடி ரோடு வந்து 24 அடி ரோடு வந்து 16 அடி ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளேஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி வரும். 40க்கு 30 சைஸு அப்ரூவ்டோடு இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரேட்டு 6600 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளாக இருக்குது. நீங்கள் சைட் பார்க்கணுச்சா 1 ஹவருக்கு முன்னாடி சொல்லுங்கள். சைட் வந்து காமிக்கிறோம், பிடிச்சினா பேசிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் அகாடமி ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, பஸ் ரூட்டுக்கு பக்கத்தில் நியர்பை அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு டெவலப்டு லொக்கேஷன். சைட் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள். மிஸ் பண்ண வேண்டாம். சூப்பரான சைட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.